ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாட்டிஸ் கிச்சன். இப்போ நான் இன்றைக்கி பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொஞ்சம் சூடு ஏற்றிக்கலாம், இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், தேவையான பொருட்களை பார்த்துடுவோம். 1 கப் பீட்ரூட் துருவினது 1 கப்பு, கொஞ்சம் பால், கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, 1 கப்பு சர்க்கரை, 1 கப் ஒரு 3 ஸ்பூன் போல் ஸ்வீட்லெஸ் கோவா, நெய், தேவையான அளவு நெய். இப்போ இதில் சர்க்கரை 1 கப்பு போட்டுக்கிறவா போட்டுக்கோங்க, வேண்டாம் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருந்தால் பரவாயில்லன்னா கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். அவ்வளவா இஷ்டம், ஸ்வீட்டு அவ்வளவா தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போது நெய் கொஞ்சம் போட்டுருக்கோம். இந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்குங்க, நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுவோம். சமையலில் ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியம். என்ன பாட்டு பச்சை வாசனையோடு அல்வா பண்ணி வச்சா யாரும் சாப்பிட மாட்டா. இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த முந்திரி பருப்பு கார்லிஷ் பண்ணி தனியாக வறுத்துக்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் இதிலே போட்டுடுங்க. நான் இதிலே போட்டுவிடுறேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றிட்டாலும் அது வறுபட்டுடும். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வறுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக அவருக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். நல்லா வறுத்துடுங்க. பீட்ரூட்டு நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது, பெரியவாளுக்கும் நல்லது. பீட்ரூட்டு கறியாக பண்ணால் சாப்பிட மாட்டா. வேறு எந்த விதமாக பண்ணோம், இந்த அல்வா பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். நீங்கள் என்னோடய யூடியூப்பில் போயிட்டு பாட்டிஸ் கிச்சனில் பாருங்கோ. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றும் தெரியாது, யூடியூப்பை பற்றியும் தெரியாது. என் பையன் ஒரு நாள் எனக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணான். அப்போ நம்மளுடைய தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் இந்த கால குழந்தைகளுக்கு சொல்லலாங்கிற ஒரு ஆசையில் நான் இப்போது ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவன் தான் எல்லாம் பண்ணுறான், பையன்தான். எனக்கு தெரிஞ்ச சமையல் அவ்வளோதான். ஆனால் இப்போ வர குழந்தைலாம் சமையல்னால் ரொம்ப மலப்பாக இருக்குது அவளுக்கு. அதுக்காக ரொம்ப ஈஸியான ஜாபு தான் சமையல். சமையலில் உள்ள அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுத்துன்னா ரொம்ப நலபாகத்தில் சமைக்கிறதுக்கு அவளுக்கு டேலண்ட் வந்துடும். பாருங்க, பீட்ரூட்டை நல்லா வெந்தெடுத்து நல்லா வதக்கின பீட்ரூட்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இழுப்புச்சட்டி வச்சுட்டு கொஞ்சம் இந்த பாலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச சர்க்கரை அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு சர்க்கரை நல்லா கரையிட்டோம். கரையிற வரைக்கும் நல்லா கை விடாமல் கிளறி வச்சுக்கோங்க. கோவா போட்டால் அந்த பீட்ரூட்டோட வாசனை ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது இல்லையா, அந்த வாசனை தெரியாது. கேரட்டு பீட்ரூட்டு இதோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கோவா போட்டுப்போம், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை நமக்கு ஹெல்த்து தான் முக்கியம்னா கோவா இல்லாமையும் பண்ணலாம். இல்லாமையும் நீங்கள் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம், எங்களுக்கு பீட்ரூட்டோட விட்டமின் தான் எங்களுக்கு உடம்புக்கு வேணும்னா கோவா போடாமையும் பண்ணலாம். கோவா போட்டால் என்னமோ ஒரு அல்வா பதத்தில் நல்லா இருக்கும் பார்க்கறது. இது டேஸ்ட்டும் நல்ல ருச்சி கொடுக்கும். இப்போ இது நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது, பொங்கி வருது. இங்கே இதை பாருங்க. இப்போ இந்த கேரட்டு பீட்ரூட்டை இதில் போட்டுடுவோம். போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலரணும். அவ்வளோதான். பார்த்தீங்களா என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா சிவப்பாக. பீட்ரூட்டு நல்ல ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க, கலர்றது ஈஸியாக இருக்கும். நெய் அல்வாக்கு நெய் கொஞ்சம் பார்க்காம தான் ஊற்ற வேண்டியிருக்கு. அதனால் கைவிடாமல் கலரணும், வேறு ஒன்றும் இல்லை. நான் இன்னும் பாரம்பரிய உங்களுக்கு வயிற்று பொறுமல் வந்தால் என்ன மருந்து சாப்பிட்லாம், ஜுரம் வந்தால் என்ன சாப்பிடலாம், இதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்.
உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டு ஸ்பெஷலாக ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் அதில் என்னோட இதுக்கு அனுப்புங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆமாம், ஸ்டவ்வு எப்போதுமே சமையலில் வந்து அதிகமாக சூடு வச்சு சமைச்சா அந்த சமையல் அவ்வளவா ருச்சி தராது. என்ன பண்ணணும், கம்மி ஸ்லோவில் மீடியமாக வச்சு இது பண்ணணும். எப்போ ஹை ஃப்ளேம் வைக்கணுமோ, நல்லா பாத்திரம் சூடு பண்ணுறது கொஞ்சம் ஹை வச்சு சூடு ஆறினப்புறம் மீடியமாக வச்சுக்கணும் ஸ்டவ்வை. மீடியமாக சமையலுக்கு மீடியமாக ஸ்டவ் எரிச்சல் வச்சுட்டு நீங்கள் சமைச்சேன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கூட தான். அதோட டேஸ்ட்டே தனி. நீங்கள் ஹை ஃப்ளேமில் சீக்கிரமாக முடிச்சுட்டு போகணும் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தனி. உங்களுக்கு யாரையாவது சபாஷ் சொல்லணுன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் சமைங்க. பாருங்க, பூண்டு வருது பற்றில. இந்த சமயத்தில் கொஞ்சம் கோவாவை போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சேன், ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. நான் இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அல்வா பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு 10 பேர் சாப்பிட்னா இந்த அளவு அப்படியே கொஞ்சம் கூட்டிக்கோங்க, அவ்வளோதான். எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணினேன்னா தன்னால் 40 பேருக்கு வேணாலும் அல்வா பண்ணலாம். நம்ம சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏனோ தானோன்னு பண்ணினமா இறக்கினமான்னு இருந்தால் ஒன்றும் கற்றுக்க முடியாது. பொறுமை ரொம்ப அவசியம் சமையலில். அவள் நல்லா இருக்குன்னு சொல்லணுமேன்னு அந்த மாதிரி சொல்லி நீங்கள் சமைச்சேன்னான்னு மைண்டில் வச்சுட்டு சமைச்சேன்னா உங்கள் சமையல் என்றைக்கும் மற்றவாளால் புகழப்படக்கூடிய ஒரு ஜாப் தான் இது. எனக்கு பிடிச்சது சமையல். சின்ன வயசில் எனக்கு ஒரு சமையல் தெரியாது. ஆனால் இப்போது வர 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 அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்த உடனேயும் நான் எல்லாம் ஒன்றா கற்றுனது. இங்கே வந்து தான் எனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் தான் கற்றுனேன். 40 வருஷத்தில் ஒரு ஐட்டமாக கர்நாடகா டிஷ்ஷு பண்ணலாம், கேரளா டிஷ் பண்ணலாம், தமிழ்நாடு டிஷ் பண்ணலாம், எல்லாம் பண்ணி ஒன்றா நானாக கற்றுனது. இதை பாருங்க, இதுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் பாட்டிஸ் கிச்சன் கொண்டு வாங்க. பாட்டிஸ் கிச்சனில் வந்துட்டு என்னோட யூடியூப்பில் போயிட்டு பாட்டிஸ் கிச்சனில் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு விளக்கம் அளிக்கணும்னா கரெக்டாக சொல்லுங்க. நான் அடுத்த இதில் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். பாருங்க, கார்னிஷ் பண்ணிவிடுங்க. அதுதான் கேரட் அல்வா ரெடி. கேரட் அல்வாவா? அப்படி சொன்னாதானே நீ சாப்பிடுவே. உனக்கு தான் பீட்ரூட் பிடிக்காதுல்ல. இப்போ பீட்ரூட் அல்வா நான் கேரட் சொல்லி உன்னை ஏமாத்துறேன்டா. அதை புரிஞ்சுக்கோ.